31 ஜூலை 2026 மறுபடியும் இவங்க வந்து வராங்க. இது எக்ஸாம்ஸ்லாம் வருது, எங்க என்ன பண்றது, அட்டண்டன்ஸ் இருக்கு, இந்த சிக்கல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பேச வராங்க ரெண்டு பேரும். அப்போ இல்லைங்க, இது வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு உள்ள. ஏன்னா அந்த முத்துன்றவர் அடிபட்டுருச்சு, தள்ளி விட்டுருக்காங்க, சண்டை பெருசா போயிருக்கு. இப்போ நான் பசங்களை திரும்ப உள்ள எடுத்தேன்னா மறுபடியும் அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அண்ட் வித்தின் ஒரு 5 days சஸ்பென்ஷன் ரிவோக் பண்றதுன்றதுலாம் வந்து டிசிப்ளினரி கமிட்டி எடுக்க மாட்டாங்க. 15 days ஆகட்டும் குறைஞ்சபட்சம். நீங்க 10th ஆகஸ்ட் வாங்க, உங்க எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி பண்றோமோ we can compensate சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க மேனேஜ்மெண்ட். போயிட்டாங்க. கரெக்டாக 10th ஆகஸ்ட் அன்னைக்கு அமுதன் வேற ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு எதுக்கு இந்த இடத்துக்கு பண்றாங்கன்னா, ஏதோ அவர் ஃப்ரெண்டை திட்டினாங்களா, எதுக்கு திட்டினாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு டீட்டெயில் கிடைக்கல மக்கள். என்னன்னா, ஒருவேளை இந்த வெளியே இருந்த பசங்க, நீ எதுக்கு நான் தேவையில்லாம, நீ காலேஜ்குள்ள நீ இருக்கிறல்ல, ஹாஸ்டலுக்குள்ள நீ இருக்கிறல்ல, நீ எதுக்கு வெளியே தேவையில்லாம வந்து எங்களை பேர்லன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க, நீ ஏன் தேவையில்லாத எங்களை பிரச்சனை மாட்டி விடுற, நீயே தான் வெளியே வந்த, நீயே தான் கேட்ட, நீயே தான் ட்ரக்ஸு கேட்ட, அப்புறம் எங்களையே மாட்டி விடியா நீ அப்படிங்கிற ஏதாவது ஒரு அஜீஷ் கூட ஏதாவது சிக்கல் போச்சா, அஜீஷை இங்க இருக்கக்கூடிய சீனியர் பசங்க வந்து கேள்வி கேட்டாங்களா, இல்லை இந்த ட்ரக்ஸை கொடுக்குறவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்களா அப்படிங்கிற தகவல் விசாரிக்கப்பட வேண்டிய தகவல். அதே காவல்துறை விசாரிக்கிறாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க இதுல அஜீஷை இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் ஏதோ திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமுதன் என்ன பண்றான்னா, இவன் ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த இடத்துல வச்சு ஒத்தக்கல் மண்டபம்ன்றாங்க. இந்த ஒத்தக்கல் மண்டபத்துல அவங்க தங்கி இருந்திருக்கிறாங்க. அந்த பசங்களாம் 4th year பசங்க கூட பிளஸ் ஃபர்ஸ்ட் இயர் தங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அங்க போய் 5 பேர் போய் சேர்ந்து அங்க உள்ளவங்கலாம் போட்டு அடிச்சிருக்கான். அடிச்சுட்டு அங்க ஏதோ செல்போனை எடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி முடிஞ்சவொடனே அமுதன் தான் அடிச்சிருக்கான் அப்படிங்கிறது அவங்க தெரியுது. அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக மார்னிங் 8 மணிக்கெல்லாம், ஏன்னா சொல்லியிருக்கிறாங்க காலேஜில் 11th அன்னைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 11th ஆகஸ்ட்டு அமுதன் ஸ்கூலில் வந்து ரீஜாயின் பண்ணுறதுக்கு, அதாவது சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகிடுன்றதா ரீஜாயின் பண்ணுறதுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறாப்புல. இதே சமயத்தில் இந்த 4th year பசங்க வந்து அமுதனை கூட்டிக்கிட்டு பின்னாடி கொஞ்சம் மைதானத்துக்கு கூப்பிட்டு போய், நீ தான் நேற்று வந்து எங்கே அடிச்சேன்னு சொல்லிட்டு இரும்பு கம்பி கட்டையெல்லாம் வச்சு அடிச்சிடறான். அடித்து அவனை கூப்பிட்டு போய் அவன் ரூம்லேயே போட்டு போயிடறான்.